சொல்லுங்கள், நீங்கள் எப்படி செக் ரிப்பப்ளிக்கு வந்தீங்க? ஃபஸ்ட்டு ஜெர்மனி தான் வந்து திங்க் பண்ணி வச்சுருந்தேன். ஜெர்மனி, செக் ரிப்பப்ளிக் உங்களுக்கு இப்போ கம்பேர் பண்ணால் எது வந்து பெட்டராக இருந்திருக்கும்? உங்களுக்கு வந்து நிறைய விண்டோஸ் ஓப்பன் ஆகும். பட் செக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டியூஷன் ஃபீஸ் வந்து எனக்கு இயர்லி, அதாவது டோட்டலாக நான் படிக்கிறப்போ ஹாஸ்டல் வந்து மாதத்துக்கு இவ்வளோ வந்துச்சு. 10,000னா செக் க்ரௌன்ஸில் சொல்கிறீங்க. இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு கப்பலாக வந்து இன்ஃபர்மேஷன் எப்படி இங்கேருந்து நாங்கள் எப்படி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியும், செக் ரிப்பப்ளிக் பற்றி எப்படி நாங்கள் வந்தோம், எப்படி சர்வை பண்ணுறோம், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு இனிமேல் கொடுக்க போகிறோம். இதுதான் அதோடய ஃபஸ்ட் வீடியோ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் நந்தாட்ட வந்து நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, எப்படி இங்கே வந்துட்டு ஜாப் வாங்கினீங்க, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இவர் எப்படி இந்த கண்ட்ரிக்கு வந்தார், செக் ரிப்பப்ளிக்கு எப்படி வந்தாருன்னு கேட்க போகிறேன். சொல்லுங்கள், நீங்கள் எப்படி செக் ரிப்பப்ளிக்கு வந்தீங்க? நான் வந்து ஸ்டடி விசாவில் வந்தேன். ஸோ ஒரு கன்சல்டன்சி வந்து எனக்கு இந்த மாதிரி செக் ரிப்பப்ளிக் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு ஜெர்மனி தான் வந்து திங்க் பண்ணி வச்சுருந்தேன். அங்கே ட்ரையும் பண்ணேன். பட் வந்து அதுக்கப்புறம் இங்கே செக் ரிப்பப்ளிக்ன்ட்டு ஒரு ஊர் பக்கத்தில் இருக்குது, ஒரு நாடு இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே, இதுவுமே இங்கே லிவிங் அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஓகே இது வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். அண்ட் மோரோவர் என் ஃப்ரெண்டும் வந்து இங்கே ஒருத்தர் இருந்தான். ஸோ அவங்ககிட்ட கேட்டபோது நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னான். ஸோ அதனால் ஓகே நம்ம இது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்ஸ், நான் மெக்கானிக்கல் பேச்சுலர்ஸ் படித்ததுனால மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்ஸ் எடுத்து எம்எஸ்சி இங்கே படித்தேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜெர்மனி ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அது கிடைக்கலன்றதுனால நீங்கள் செக் ரிப்பப்ளிக் வந்தீங்க. இப்போ நீங்கள் இப்போ ஜெர்மனி, செக் ரிப்பப்ளிக் உங்களுக்கு இப்போ கம்பேர் பண்ணால் எது வந்து பெட்டராக இருந்திருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்திருக்கும் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க? ரெண்டுத்துக்குமே ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஜெர்மனின்னா இப்போ ஜெர்மன் லாங்குவேஜ் படிப்போம். ஸோ ஜெர்மன் லாங்குவேஜ் படித்தா வந்து ஒரு 4-5 கண்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. லைக் ஜெர்மனி, பெல்ஜியம், சுவிட்சர்லாண்டு, அது மாதிரி ஒரு 4-5 கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. அண்டு உங்களுக்கு வந்து நிறைய விண்டோஸ் ஓப்பன் ஆகும். பட் செக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த செக் லாங்குவேஜ் வந்து ரொம்பவே ஒரு 1 crore 1.2 crore பீப்புள் தான் இங்கே இருக்காங்க. ஸோ வந்து லைக் வெரி லிமிட்டட். பட் காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து செக்கில் வந்து ரொம்பவே வந்து கம்மி ஜெர்மன் கம்பேர் பண்ணும்போது. லைக் ப்ரீ கோவிட் லெவல்ஸ்லாம் வந்து ரொம்பவே கம்மி. பட் போஸ்ட் கோவிடுன்ட்டு பார்க்கும்போது நான் கொஞ்ச நாள் ஜெர்மனில் இருந்தேன். லைக் வந்து பிஸ்னஸ் ட்ரிப் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது மொரோவர் கொஞ்சம் சிமிலராக ஆகிடுச்சோன்ற மாதிரி தோணுச்சு. பட் இப்போது திருப்பி வந்து கம்மியாக இருக்குது. இல்லைங்க, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லலாம். காஸ்ட் எஃபெக்ட் பற்றி நம்ம அடுத்து சொல்லலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஜெர்மன் ட்ரை பண்ணீங்க, கிடைக்கல. அதனால வந்து செக் ரிப்பப்ளிக் அப்ளை பண்ணீங்க. இங்கே வந்துட்டு இவர் வந்து மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு லிப்ரஸ் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு மாஸ்டர்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் வந்து படித்தாங்க. எந்த வருஷம் நீங்கள் வந்தீங்க? நான் 2019 அக்டோபரில் வந்தேன். 2021 பாஸ்ட் அவுட் ஆனேன். நல்ல கோவிட்னால நீங்கள் இந்தியா போயிட்டு இந்தியா ஒரு 4 months போனேன். அப்போ வந்து ரொம்ப டஃப் சுச்சுவேஷன் தான். பட் போயிட்டுமே ரிட்டர்ன் வந்தாச்சு. ஓகே, இதுதான் அப்புறம் படித்து முடிச்சிங்க. இந்த ப்ராசஸ் தான் வந்து இது. ஓகே, இப்போ ஒரு மெயின் கண்டென்ட். இப்போ நீங்கள் அங்கேருந்து நிறைய பேருக்கு இந்த இதுதான் இருக்கும். அங்கேருந்து இங்கே வந்தீங்க, உங்களுக்கு வந்து படித்து முடிக்கிற வரைக்கும் இந்த டியூஷன் ஃபீஸு இதெல்லாம் உங்களுக்கு அரௌண்ட் எவ்வளோ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஆச்சு? டியூஷன் ஃபீஸ் வந்து எனக்கு இயர்லி, அதாவது ஒரு கோர்ஸுக்குமே டிஃப்ரெண்ட்டு. இங்கே வந்து செக்கில் படிக்கிறோன்னா டியூஷன் ஃபீஸ் இல்லை. பட் இங்கிலீஷில் படிக்கிறோன்னா டியூஷன் ஃபீஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது டோட்டலாக நான் படிக்கிறப்போ $4,000 ஆச்சு. ஸோ வந்து 4 லட்சம் கிட்ட ஆச்சு. ஐஎன்ஆருக்கு 4 லட்சம். ஆமாம், 4 lakhs ஐஎன்ஆர் 1 இயருக்கு. பர் இயர் ஹாஸ்டல் ஃபீலாம் சேர்த்தா? இல்லை, இதெல்லாம் சேர்க்காம லிவிங் வந்து நம்ம தனியாக பார்த்துக்கணும். சேர்க்காம டியூஷன் ஃபீ வந்து 4 lakhs கிட்ட. அந்த வருஷம் நீங்கள் 2019 படிக்கும்போது பர் இயர் வந்து 4 lakhs. அப்போ 2 வருஷம் வந்து 8 lakhs உங்களுக்கு டியூஷன் ஃபீ மட்டும். இது இல்லாமல் நம்ம ஹாஸ்டல் வேணும்னா ஹாஸ்டலு. ஆமாம், ஹாஸ்டல் மோஸ்ட்லி ஹாஸ்டல் தான் வந்து விலை கம்மி. ஸோ அதனால்
அதனால அந்த பெட்டராகவும் இருக்கும். அப்போ ஹாஸ்டல் வந்து மாதத்துக்கு எவ்வளோ வந்துச்சு? நாங்கள் அதான் 2019 இருந்தப்போ ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஒரு 10,000 ப்ளஸ் வந்து சாப்பிட்றது, வெளில போகிறது, அந்த மாதிரி செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா 10,000னா செக்ரோன்னு சொல்கிறீங்களா? இல்லை, இந்தியன் ருபீஸில் இந்தியன் சொல்கிறேன். ருபீஸ்க்கு ருபீஸ்லேயே 10,000 10,000 தான் ஆச்சு. ஓ, ஸோ வந்து 3,000 செக் ரவுண்ட்ஸ் தான் வந்து மந்த்லி ஹாஸ்டல் இந்தியாவில் ஃபீஸ். இருக்கிறவங்களுக்கே 10,000 10,000 ஆயிருது, ஆயிருக்கும். லைக் பெங்களூர் ஆர் சென்னையில் இருந்து ஆயிருது. பட் வந்து இங்கேயே வந்து அப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால 10,000 ஐஎன்ஆர் தான் நான் சொல்கிறேன். ஸோ 3,000 செக் ரவுண்ட்ஸ் ரூம்மேட்லாம் கலந்து போட்டு இந்த மாதிரி இல்லை, பர் பர்சன். சமைச்சிருப்பீங்க, ஆமாம். அதனால உங்களுக்கு கம்மியாக இருந்திருக்கலாம். அந்த இல்லை, மாதிரி இல்லை. வாடகை வந்து 3,000 செக் ரவுண்ட்ஸ், அதாவது 10,000 ஐஎன்ஆர். பட் வந்து இப்போது அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கூட சேர்ந்து சமைக்கிறதுனால இந்தியன்ஸாக இருந்தால் அது வந்து நீங்கள் சாப்பாடுற செலவு வந்து 5,000 ருபீஸ்க்குள்ளேயே முடிச்சிடலாம். ஐஎன்ஆர் 5,000 ருபீஸ்க்குள்ளேயே முடிச்சிடலாம். இந்த மாதிரி தான் 2 வருஷமும் முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் இன்டர்ன்ஷிப்பில் எப்படி செகண்ட் இயரில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் போனீங்களா, இல்லை செகண்ட் இயர் முடிச்சதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் போகணுமா, இல்லை செகண்ட் இயர் அப்போ இன்டர்ன்ஷிப் போகணுமா? அது எப்போ கிடைக்குதோ எப்போ வேணால் போகலாம். படிக்கும்போது நம்மளுக்கு எப்போ இன்டர்ன்ஷிப்போ இல்லை எந்த பார்ட் டைம் ஜாப் எப்போ கிடைச்சாலும் எப்போ வேணால் நம்ம போய்க்கலாம். எனக்கு வந்து நான் செகண்ட் இயர் படிக்கும்போது தான் கிடச்சிது. ஏன்னா ஃபஸ்ட் இயரில் செகண்ட் இயர் படிக்கும்போது தான் கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்து ஒரு 4-5 மந்த்ஸ் கோவிட்னால போனதுனால அப்புறம் செகண்ட் இயரில் வந்து தேடும்போது பார்ட் டைம் ஜாப் வந்து கிடச்சிது. எங்கள் பேட்ச்மேட் எல்லாருக்குமே கிடச்சிது. ஸோ பார்ட் டைம் ஜாப் போயிட்டு தான் அந்த செகண்ட் இயர் ஃபுல்லாகவே நாங்கள் மேனேஜ் பண்ணோம். இப்படி தான் உங்கள் மாஸ்டர்ஸ் முடிஞ்சிருக்கு. ஆமாம், இதுதான் உங்களோட ஸ்டடி ஜேர்னி. ஆமாம். ஓகே, இனி நம்ம ஓகே, இப்போ இவர் எப்படி வந்தார் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்படி ஜாப் வாங்கினாரு, நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் இதை எப்படி ஸ்டார்டிங் எவ்வளோ சேலரிலாம் இருக்கும், இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு மீன்வேல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்கமிங் வீடியோஸ்லலாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். மீன்வேல் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். செக் ரிப்பப்ளிக் பற்றி நிறைய பேத்துக்கு தெரியல, நாங்களும் எங்களால் முடிஞ்சதை வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ தமிழில் நிறைய பேர் வாங்க, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம், நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். ரைட்.